என்ன குட் மார்னிங். நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர். என்ன பண்ணுறீங்க? நல்லா படிக்கிறீங்களா தங்கம்? அன்னன்னைக்கு நடத்துகிறது அன்னன்னைக்கு மேக்ஸ் படிச்சுக்குங்க. போட்டு பாருங்கள். நிறையா எந்த அளவுக்கு போட்டு பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். அதாவது நம்ம போட்டு பார்க்கும்போது தான் நம்ம செய்கிற மிஸ்டேக்கு நமக்கு கரெக்டாக தெரியும். எந்த இடத்துல நம்ம இடத்துல இதாவது ஸ்ட்ரக் ஆகுது அப்படிங்கிறது. அதனால் அப்படியே பார்க்கக்கூடாது. ஜஸ்ட்டு கான்செப்ட் ஓரியண்டடாக இதில் என்ன மனப்பாடம் பண்ணக்கூடாது, என்ன கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சிக்கிட்டு போட்டு பார்க்கணும். ஓகேவா? இன்றைக்கி நாம் 12th கிளாஸு 12th செகண்ட் சாப்டரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான் பார்க்குறோம். இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரில் எக்ஸசைஸு 2.4 நம்ம என்ன பார்க்க போகிறோம்? எத்தனாவது சம்? 4th சம் பார்க்க போகிறோம். எக்ஸசைஸு 2.4 4th சம் பார்க்க போகிறோம் சாமி. இப்போ பாருங்கள், நமக்கு ஈஃப் அவன் கொடுத்துருக்கான் 1/u = 1/v + 1/w. இதில் v கொடுத்துட்டான் 3 - 4i, w கொடுத்துருக்கான் 4 + 3i. ஃபைண்ட் u இன் ரெக்டாங்கிள் ஃபார்ம். வியும் டபிள்யூவும் தெரியும், நாம் எதை கண்டுபிடிக்கணும்? யூவை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? அதாவது நமக்கு கொடுத்துருக்கிறது பாருங்கள், 1/u = 1/v + 1/w. அப்போ நம்ம u கண்டுபிடிக்கணுமா? அப்போ யூவை நம்ம டினாமினேட்டரில் இருக்குது, இந்த u நியூமரேட்டருக்கு வர மாதிரி மாற்றிக்கிட்டால் நம்ம கணக்கு போடுறது ஈஸி. இல்லை இப்படியே கூட பிரதிக்கிட்டு நம்ம போடலாம், அது கொஞ்சம் பெருசாக வரும். இது என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு நடுவாண்ட ப்ளஸ் இருக்கா, அதனால் கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கணும். அப்போ இங்கே கிராஸ் மல்டிபிள் பண்ணால் w ப்ளஸ் இங்கே கிராஸ் மல்டிபிள் பண்ணால் v டிவைடட் பை கீழே v × w. இது மொதல் ஸ்டெப்பு. புரியுதா? கிராஸ் மல்டிபிள், ஜஸ்ட்டு கிராஸ் மல்டிபிள், கீழே மல்டிபிள். இது ரெண்டாவது ஸ்டெப்பு. இதை ரெசிப்ரோக்கலாக, நமக்கு u தானே வேணும், அப்போ ரெசிப்ரோக்கலாக மாற்றுறோம். அப்போ u = இதை ரெசிப்ரோக்கலாக மாற்றும்போது v/w டிவைடட் பை w + b. இதுதான் ரொம்ப ஈஸியான மெத்தட். புரியுதா கண்ணு? நமக்கு u வேணும்னா ஃபஸ்ட்டு கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கணும், அடுத்து ரெசிப்ரோக்கலாக மாற்றணும். பார்த்துக்குங்க. அப்போ இனிமேல் உனக்கு ரொம்ப தெரியும். விக்கு சப்ஸ்டியூட் பண்ண 3 - 4i, w 4 + 3i, கீழே w 4 + 3i ப்ளஸ்ஸு 3 - 4i. மேலே ஜஸ்ட்டு மல்டிபிள் பண்ணோம், கீழே ஆட் பண்ணிக்கிறோம். இவ்வளோ தான். இது நான் சொல்கிறது புரிஞ்சுதா தங்கம்? நடுவாண்ட இங்கே ப்ளஸ் இருந்தாலோ அல்லது மைனஸ் இருந்தாலோ நாம் அப்படியே ரெசிப்ரோக்கலாக மாற்றிடக்கூடாது. மாற்றினா அது தப்பு. என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு கிராஸ் மல்டிபிள் பண்ணிவிட்டு அப்புறம்தான் இதை என்ன பண்ணணும்? ரெசிப்ரோக்கலாக மாற்றணும். அப்போ தான் நம்ம சரியாக போட முடியும். ஓகேவா? நடுவாண்ட ப்ளஸ்ஸும் மைனஸ் இருந்தால் அப்படியே ரெசிப்ரோக்கலாக மாற்றக்கூடாது. ஃபஸ்ட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணணும். ஓகேவா? இப்போ நம்ம இங்கே போகலாமா? இது என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு மல்டிபிள் பண்ணணும். அப்போ மல்டிபிள் பண்ணும்போது பாருங்கள், 4 3s are 12. ஓகேவா? அடுத்தது நல்லா கவனமாக பார்த்துக்குங்க. இதுக்கு 4 3s are 12, இங்கே அப்படியே பெருக்கி போடுறது தான். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? 12 ப்ளஸ்ஸு 9i மைனஸ் 16i ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 12i² டிவைடட் பை கீழே சிம்பிளிஃபை பண்ணோம்னா கூட்டிக்கோ, 4ஐயும் 3யும் கூட்டினா 7. அடுத்தது ப்ளஸ் 3i மைனஸ் 4iனா -i. ஓகேவா? அடுத்த கான்செப்டு i² பதிலாக -1 போட்டுக்கிறோம். அப்போ 12 ப்ளஸ் 9i மைனஸ் 16i. அப்போ இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 12. அப்போ ஆட் பண்ணிக்கிட்டோம்னா 12 12 ஆட் பண்ணால் 24. 9i மைனஸ் 16i அப்படிங்கும்போது பெரிய நம்பருடைய குறி மைனஸ் 16ல் 9 போச்சுன்னா 7i டிவைடட் பை 7 - i. ஓகேவா? இப்போ பாருங்கள், கீழே காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கா,
இதனுடைய காஞ்சுகேட்டு 7 + ஐயால் மேலேயும் மல்டிபிள் பண்ணுறோம், கீழேயும் மல்டிபிள் பண்ணுறோம். இந்த கணக்கு எல்லாமே நீ மல்டிபிள் பண்ணி போடுறது தான், வேறு ஒன்றுமே இல்லை. மல்டிப்ளிகேஷன் அண்டு சிம்பிளிஃபிகேஷன். அப்போ இப்போ பெருக்கிறோம். 24 × 7, 7 24 டைம்ஸ், 7ஐயும் 24ஐயும் மல்டிபிள் பண்ணால் 168. 24 போய் ஐயை பெருக்குனா ப்ளஸ் 24i. அடுத்தது மைனஸ் 7 7s are 49i. அடுத்தது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் என்ன வரும், 7i². கீழே ரியல் பார்ட் 49, இமேஜினரி பார்ட் மைனஸ் i². எகைன் i²க்கு பதிலாக அதனுடைய வேல்யூ என்ன போடுறோம், -1. அடுத்த ஸ்டெப்பு ஓகேவா. அடுத்து மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ் ஆயிரும், மேலேயும் மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ்ஸு 7 வரும், கீழே +1 வந்துடும். அப்போ தேர்ஃபோர் இதை அப்படியே எழுதிக்கிட்டு இங்கே +7 இங்கே அப்படியே ஆட் பண்ணால் 50. இப்போ சிம்பிளிஃபை பண்ணுறோம். 168ஐயும் 7ஐயும் ஆட் பண்ணால் 175. அடுத்தது 24i -49i. இதில் பெரிய நம்பருடைய குறி மைனஸு, குறி வெவ்வேறு மாதிரி இருக்கிறதுனால கழிக்கணும். கழிச்சோம்னா 25i / 50. இது எல்லாமே பாருங்கள் 25ஆல் அடிச்சிடலாம். அப்போ 50ல் 2 தடவை இருக்கும். 175ல் 25 7 டைம்ஸ் இருக்கும், இங்கே 1 டைம் இருக்கும். அப்போ 7 - i / 2. புரியுதா கண்ணு? இந்த கான்செப்ட் ஒன்றுமே இல்லை. இந்த கணக்கு ரொம்ப 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 முக்கியமான கணக்கு, அடிக்கடி கேட்குற கணக்கும் வேறு. இதில் அவன் கொடுத்துருக்கிறது நீங்கள் ஜஸ்ட்டு இதை இது பண்ணிங்கனாவே போதும். 1/u = 1/v + 1/w அப்படின்னா ஃபஸ்ட்டு கான்செப்டை புரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கணும். அடுத்தது தலைகீழாக மாற்றணும். அப்புறம் பெருக்கி போடுறதே தான். விக்கு என்ன, டபிள்யூக்கு என்ன, மேலே மல்டிபிள் பண்ணி போடுற, கீழே சிம்பிளிஃபை பண்ணுற. அடுத்தது எகைன் பார்த்த அப்படின்னா கீழே காம்ப்ளெக்ஸ் நம்பர் வரும், இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் வரக்கூடாது. அதனால் மேலேயும் கீழையும் என்ன பண்ணணும், அதனுடைய காஞ்சுகேட்டால் மல்டிபிள் பண்ணி போடுறோம். இவ்வளவே தான் மல்டிபிளையும் அண்டு சிம்பிளிஃபை. இதே தான். இது நல்ல கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஓகே, உங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. ஓகேவா? இதில் ஏதாச்சும் சந்தேகமாக இருந்தால் கேளுங்க. புரியுதா கண்ணு? இப்போ அதுக்கு அடுத்தது 5th சம். இந்த 5th சம்மில் பாருங்கள், இஃப் z is real, if and only if z = z bar. இப்போ நல்லா கவனிங்க. இஃப் அண்ட் ஒன்லி இஃப் அப்படின்னா இது z ரியல்னு எடுத்துக்கிட்டு z = z பார்னு எடுத்துக்கணும், நிரூபிக்கணும். அடுத்து z = z பார்னு எடுத்துக்கிட்டு z ரியல்னு நிரூபிக்கணும். 2 ஸ்டெப்பு போடணும். மொதல் z இஸ் ரியல், அதாவது z = x + i0 அப்படின்னா என்ன, ரியல் நம்பர் மட்டும்தான் இசட்டில் இருக்குது, இமேஜினரி பார்ட்டு 0 ஆயிடுதுன்னு அர்த்தம். புரியுதா? அப்போ z பார் அப்படின்னா என்ன, காஞ்சுகேட் தானே. கற்பனை பகுதிக்கு இமேஜினரி பார்ட்டுக்கு -i0 +i0ன்னு போட்டாலும் ஒன்றும் இல்லை, -i0ன்னு போட்டாலும் அதே தான். அப்போ அதுவும் எக்ஸு தான். அப்போ இப்போ பார்த்தோம்னா இசட்டும் z பாரும் எப்படி இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. இப்போ புரியுதா? மொதல் இசட்டை ரியல்னு எடுத்துக்கிட்டு நாம் என்ன ப்ரூவ் பண்ணோம், z = z பார். z ரியல் அப்படின்னா என்ன மீனிங்கு, இமேஜினரி பார்ட்டு 0ன்னு அர்த்தம். அப்போ x + i0ன்னு எடுத்துக்கணும். z பார் பண்ண வரும் x - i0, 0 அப்படின்னாவே வேல்யூ இல்லை, விட்டுறலாம். அப்போ இதுவும் எக்ஸு, இதுவும் எக்ஸு. ஸோ z = z பார். புரியுதா? அடுத்தது நாம் என்ன எடுத்துக்கணும், z z பார்னு எடுத்துக்கிட்டு z வந்து ரியலு அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். இப்போ z z பார், z z பார் அப்படிங்கும்போது டேக் z z பார். z என்னென்னு எடுத்துக்கிறோம், x + iy = x + iy ஹோல் பார். அப்போ x + iy = காஞ்சுகேட்டு, பார் அப்படின்னா காஞ்சுகேட். அப்போ x - iy. அப்போ இதெல்லாம் ஒரே பக்கம் கொண்டு போயிடலாம். x + iy - x + iy = 0. இந்த பக்கம் எதுவுமே இருக்காது. அப்போ x அடிபட்டு போயிடும்.
அப்போ இங்கே ஒரு ப்ளஸ் ஐஒய், இங்கே ஒரு ப்ளஸ் ஐஒய், இதையும் ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா 2iy ஈக்குவல் டு 0. இதிலிருந்து ஒய் ஈக்குவல் டு 0 ஆயிரும். அப்போ ஒய் ஈக்குவல் டு 0ன்னு கொண்டாந்து நம்ம இதில் பிரதிட்டோம்னா என்ன வரும்? இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் I0. அப்போ எக்ஸு, ஹென்ஸ் எக்ஸ் இஸ் ரியல். இப்போ புரிஞ்சுதான்? அந்த அதர் ஹேண்டில் இசட் ஈக்குவல் டு இசட் பார்னு எடுத்தால் எப்படி இசட் ரியல் ஆகும் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு. இசட்டை வந்து எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்ன்னு எடுத்துக்கோங்க. இசட் பார் வந்து எக்ஸ் மைனஸ் ஐஒய். இது ரெண்டையும் ஈக்குவல் பண்ணும்போது எக்ஸ் அடிபட்டு போயிடும். மைனஸ் ஐஒய் இந்தாண்ட வந்தபோது ப்ளஸ் ஐஒய். அப்போ 2iy ஈக்குவல் டு 0னா ஒய் ஈக்குவல் டு 0. ஒய் ஈக்குவல் டு 0ன்னு இதில் கொண்டாந்து பிரதிட்டோம்னா இசட் ஈக்குவல் டு என்னென்னு கிடைக்கும்? எக்ஸ் ப்ளஸ் I0. அப்போ எக்ஸு. ஸோ ஹென்ஸ் எக்ஸ் இஸ் ரியல்னு வந்துடும். இப்போ இது புரிஞ்சுதா கண்ணு? அதே மாதிரி தான் அடுத்தது. இதுலேயே செகண்ட் சம்மு ரியல் இசட் ஈக்குவல் டு இசட் ப்ளஸ் இசட் பார் டிவைடட் பை 2. இப்போ டேக் நம்ம இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்ன்னு எடுத்துக்கோங்க. அப்போ தேர்ஃபோர் நமக்கு ரியல் இசட்டுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் போடுறீங்க. அதே மாதிரி ரைட் சைடு இசட்டுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ப்ளஸ்ஸு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ஹோல் பார் டிவைடட் பை 2 போட்டுக்கிறீங்க. இதில் பாருங்கள் ரியல் பார்ட் என்ன? எக்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஐஒய், இதுக்கு காஞ்சுகேட் எடுத்திங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஐஒய் ப்ளஸ் ஐஒய் மைனஸ் ஐஒய் கேன்சல் ஆயிரும். மேலே ஆட் பண்ணால் 2x டிவைடட் பை 2 கேன்சல், எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸு. ஹென்ஸு போத்து ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். இசட்டுக்கு பதிலாக டக்குன்னு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் மட்டும் போடுங்க, அவ்வளவுதான். போட்டுட்டு லெஃப்ட் சைடு வந்து ரியல் பார்ட் எடுத்துக்கணும். ரைட் சைடு இசட்டையும் இசட் பாரையும் ஆட் பண்ணும்போது ப்ளஸ் ஐஒய்யும் மைனஸ் ஐஒய்யும் கேன்சல் ஆயிரும். 2xஐ 2ஆல் டிவைட் பண்ணால் எக்ஸு. அப்போ லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஈக்குவலாக இருக்கும். இப்போ இது புரிஞ்சுதா? இதுலேயே இன்னொரு கணக்கு இருக்குது, தேர்டு சம். அதாவது இமேஜினரி பார்ட். இமேஜினரி ஆஃப் இசட் ஈக்குவல் டு இசட் மைனஸ் இசட் பார் டிவைடட் பை 2i. இதுவும் அதே தான். இசட்டுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் போடுங்க. ரைட் சைடும் இசட்டுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் மைனஸ் இசட்டுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ஹோல் பார் டிவைடட் பை 2i. இதிலிருந்து லெஃப்ட் சைடில் இமேஜினரி பார்ட் வேணும். இமேஜினரி பார்ட்னா ஐயோடைய கோஎஃபிஷியன்ட். அப்போ ஒய், இங்கே அப்படியே எக்ஸ் ப்ளஸ் ஐஒய், இங்கே பாருங்கள் மைனஸ், இதனுடைய காஞ்சுகேட் என்ன? எக்ஸ் மைனஸ் ஐஒய். அடுத்து மைனஸ் எடுத்து உள்ளே மல்டிபிள் பண்ணும்போது இது மைனஸ்ஸு, இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ்ஸு ப்ளஸ் ஐஒய். அப்போ எக்ஸு ப்ளஸ் ஐஒய் மைனஸ் எக்ஸு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஐஒய். எக்ஸ் அடிபட்டு போயிடும். அப்போ ஐஒய்யும் கூட்டினீங்கன்னா 2iy, 2iயும் கேன்சல் ஆகி ஒய் ஈக்குவல் டு ஒய்ன்னு வந்துடும். புரியுதா? அப்போ லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஈக்குவல் ஆயிரும். ஓகே, இதில் ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ.